ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனினால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனகாரகன் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவர்களிடத்தில் கடன் கேட்பதோ அல்லது நீங்கள் கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது சஞ்சாரம் பிள்ளைகளினால் ஒரு மன நிறைவை கொடுக்கும். புதன்கிழமையான இன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன மனக்லேசங்கள் வந்து போகலாம். ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் நண்பர்கள் மற்றும் வெளி உறவுகள் இடையே சின்ன சின்ன மனக்லேசங்கள் வரும். மாலை நேரத்தில் அது தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் பங்குச்சந்தை முதலீடுகளில் தாராளமாக முதலீடுகளை செய்ய இன்று உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு திருப்தியான நாளை கொடுப்பார். புதன்கிழமையான இன்றைய நாளில் கிருஷ்ணரை வணங்கலாம். கிருஷ்ணர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் கிருஷ்ணருக்கு துளசி மாலை சாற்றி நல்ல ஒரு நெய்வேத்தியம் செய்வதனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிகவும் உகந்தது. ராசியில் குரு பகவானும் சூரியனும் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு வெற்றியை தரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்கள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மன துயரங்கள் கலையும். சிம்மராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனபாரமும் குறையும். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு புதிய உறவுகள் புதிய நண்பர்களினால் நன்மைகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு வண்டி வாகனங்கள் இன்று வாங்குவது மாற்றுவதில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவது மன நிறைவை கொடுக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கன்னிராசி நேயர்களுக்கு வெகு நாட்களாக இருந்த ஒரு மனபாரமும் குறையும். இன்று பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு மற்றும் பெற்றோர்களின் உறவு மனதிற்கு ஆறுதலை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியவர்களுக்கு தடையாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நிவர்த்தியை தருவதாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன ஒரு விதமான கிளேசங்கள் வந்து பின்பு மறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பல வகையான மாற்றங்கள் இருக்கக்கூடியதாகவே அமையும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமையும். உறவினர்களால் இன்று நன்மைகள் ஏற்படும். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் நல்ல செய்திகள் வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதும் மற்றும் விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வருவதும் மன ஆறுதலை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றியை தருவார்.
இன்று பங்குச் சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூறுவது மனதளவில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வரும். 5ஆம் இடத்தில் புத பகவான் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பேறு வேண்டுவோருக்கும் இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும். பசுமாடுகளுக்கு உணவளிக்க தோஷங்கள் நிவர்த்தியாகும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவர் சம்பளத்திற்கு வேலை செய்வது அல்லது ஒரு தொழில் துவங்குவது, இதை எந்த கிரகம் அல்லது ஸ்தானம் முடிவு செய்யும்? 2ம் தான். இப்போ 10ஆம் இடத்துல நீங்க துலா லக்ன ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன். இந்த 10ஆம் இடத்துல சந்திரன், குரு, ராகு இந்த சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நல்ல திறமை இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எல்லா அவென்யூஸும் இருக்கும். ஃபேமிலியே ஒரு பெரிய பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலியாக கூட இருக்கலாம். பட் இவருக்கு தனிப்பட்டு இவர் வந்து ஒரு தனிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணால் இவர் முன்னுக்கு வரமாட்டார். ஆனால் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸில் இவர் அவள் அப்பா கிட்ட சம்பளம் வாங்குறதோ அம்மா கிட்ட சம்பளம் வாங்குறதோ ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு இருந்தாலும் கூட இவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இவங்க தனிப்பட்டு ஒரு பெருசாக பிஸ்னஸில் ஷைன் பண்ண முடியாது. வரலாம், இவங்க இன்னார் வீட்டு பையன் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் பிராண்ட் இருக்கும். இவங்க இன்னார் வீட்டு பொண்ணு இவங்க தனித்து உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உருவாக்க முடியாது. ஸோ கிரக அமைப்புகளும் சரி, லக்னமும் சரி, அந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நல்ல கிரக சேர்க்கைகள் நிச்சயமாக இருக்கணும். இப்போ தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன். லக்னகாரகன் குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார் 8ல். ஆனால் 10ஆம் இடத்துல புதன் உச்சபலம் பெற்று இருக்கிறார். கூடவே வந்து உங்களுக்கு சந்திரனும் இருக்கார். ஸோ 10ல் சந்திரன் மறைஞ்சிருந்தாலும் புதன் வந்து பலத்து இருப்பார். இப்போ அவங்கெல்லாம் சூப்பராக பிஸ்னஸ் மைண்ட் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் நல்லா பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு அவங்களுடைய இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு பாக்யஸ்தானம் வந்து சிம்மம். ஸோ சிம்மத்திலேயே சூரியனும் இருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அப்போது லக்னமும் காரணம், ஸ்தான பலமும் நல்லா இருக்கணும், கிரகங்களும் நல்லா இருக்கணும். அப்போ தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வேலையில் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் அவங்க வந்து பேர் சொல்கிற மாதிரி இருக்கலாம். லக்னம், அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை 3ம் முக்கியமானது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.